ரைட். ஒரு வரலாறுனா என்னென்னு பார்த்தோமா நேற்று? என்னது வரலாறுனா? மனிதனுடைய பொருளாதார, அரசியல், சமுதாய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு பாஸ்ட்டில். சரியா? மெயினாக பொருளாதார நடவடிக்கை தான். 6th குழந்தைங்களுக்கு நடத்துகிற மாதிரி நடத்திருக்காங்க. எனக்கு தேவையான மட்டும் எடுத்துக்குவான். சரியா? இது பார்த்தோமா? இங்கிலீஷில் என்ன? பிசி. இது பிசிஇ, பொது ஆண்டுக்கு முன்பு 0. அது இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷம், பொது ஆண்டு. நம்ம எங்கே இருக்கோம்? 2025 இருக்கோம். ஓகேவா? இந்த கிமுனா கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். கிமு 500ன்னு. இப்போ நம்பர் சிஸ்டத்தில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். சரியா? அது என்ன பண்ணணும் கட்டாயம்? -2னா -2 மென்ஷன் பண்ணணும். +2க்கு என்ன தேவையில்லை? மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் ப்ளஸ் இருக்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும். அதை ஃபாலோ பண்ணுங்க. இதில் தேவையான கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது ஹிஸ்ட்ரின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சாமா? கிரேக்க சொல் ஹிஸ்டோரியா அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்துச்சாமா. இந்த டிஎன்பிசியில் கேட்டுருவானுங்க. மற்ற இதெல்லாம் கேட்க மாட்டான். டிஎன்பிசி இந்த போலீஸ் எஸ்ஐலாம் கேட்பான். அதுக்கு பேர் என்ன வார்த்தைமாம்மா? இந்த இங்கிலீஷ் வார்த்தை பெரும்பாலும் ஒன்று கிரீக்கிலேருந்து வந்திருக்கும், கிரேக்க மொழியிலேருந்து. இன்னொன்று லத்தீன் மொழி, அதிலேருந்து தான் வந்திருக்கும். எப்படி இந்தி வந்து எங்கேருந்து? ஹிந்தின்றது எங்கேருந்து வந்தது? இந்த சமஸ்கிருதம், அப்புறம் அரேபிய மொழி, ஈரானிய மொழி, அதிலேருந்து தான் வந்திருக்கு. எல்லாமே எடுத்துருப்பாங்க ஹிந்தி. அது மாதிரி இங்கிலீஷ் எப்படியோ அது மாதிரி தான். ஹிஸ்ட்ரினா என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டோரியான்ற கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்துச்சு. அதுக்கு என்ன பொருள்? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்தவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்கக்கூடாது. கொஸ்டின் பண்ணணும். அதை கரெக்டாக அது நடந்துச்சு, அதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களாம் விட்டு அடிக்கிறானுங்களா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி 33 கோடி தேவர் அப்படி இப்படின்னு அடிப்பானுங்க. அப்படிலாம் இல்லை. அப்படி எடுத்துக்கூடாது. எவிடன்ஸ் இருக்கணும். அகழ்வாய்வு, ஆர்கியாலஜி. எக்ஸ்கவேட்டட் அப்படின்னாக்கா அகழ்வாய்வு நடத்தப்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்கவேஷன் அப்படிம்பாங்க. அகழாய்வு. தமிழ் வார்த்தை பாருங்கள், அர்த்தம் அப்படியே புரியும். அகழ்ந்து எடுக்கிறோம். அகழ்னா என்ன அர்த்தம்? உள்ள மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிறத நோண்டி எடுக்கிறது. இந்தியாவில் முக்கியமானது பர்சாஹோம். என்ன கல் அது? அதெல்லாம் நியோலித்திக்காமா, புதிய கற்காலம். சரி, இது வந்துட்டு ரைட். இதெல்லாம் வந்து புதிய கற்காலம். இது வந்துட்டு பழைய கற்காலம், பேலியோலித்திக். பார்த்தோம் இல்லையா? பழைய கற்காலம். அதை பற்றி உங்களுக்கு அவ்வளோவா இங்கே சொல்லலை. பழைய கற்காலத்தில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம். நெருப்பு தான், வேறு எதுவும் கிடையாது பழைய கற்காலத்தில், பேலியோலித்திக்கில். அடுத்தது புதிய கற்காலத்தில் அப்போலாம் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க புதிய கற்காலத்தில். சரியா? மனிதன் முதல்ல பழக்கின விலங்கு அது நாய். அப்புறம் ஆடு மாடெல்லாம் வளர்க்க ஆரம்பிப்பானுங்க அப்புறம் தான். சரி, இதை கூட கேட்டுருவானுங்க. இந்த இடத்துல என்ன சைட் இருக்குதுன்னு கேட்பானுங்க. பார்த்துக்கோங்க, மேப் போட்டு. ஆமாம், அத்திரம்பாக்கெல்லாம் பழைய கற்காலம். அது தமிழ்நாட்டில். பிரம்மகிரி அதேமாரி, அது வந்துட்டு புதிய கற்காலம். பையம்பள்ளி புதிய அங்கெல்லாம் இப்போ அகழ்வாராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆதிச்சநல்லூர் அயன் ஏஜ். ஆதிச்சநல்லூரில் கிடச்ச அயன்லாம் கொண்டு போய் ஆய்வு செய்கிறாங்க. கிமு 3000 எவிடன்ஸ் வருது. அடுத்தது இது வந்து தமிழ்நாட்டில். அப்புறம் இங்கே கர்நாடகா, ஆந்திராவில். சரி, கர்நாடகா, மகாராஷ்டிராங்க ஊனா சாகியாமா.
கர்நாடகாவில் ஹல்லூர். லோத்தல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் ஏஜ்னால் எதுன்னு பார்த்தோம்? வெங்கல காலம். எது? சிந்து சமவெளி நாகரிகம். இது சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்தது பிம்பேட்கா, அடிக்கடி வரும் இந்த வார்த்தை. பிம்பேட்கா என்னது? பழைய கற்காலம், பேலியோலித்திக். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவுடைய பார்டர். சிரான் இங்கே பாருங்கள், இங்கே மேகாலயாவில். டோஜல் ஹாண்டிங். யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டான் அதெல்லாம். டிஎன்பிசி போலீஸ் எஸ்ஐயில் இதெல்லாம் கேட்பாங்க பார்த்துக்கோங்க, குரூப் 1ல். பழைய கற்கால இது கொடுத்துட்டு இந்த ஒரு 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டு அல்லது 4 இடத்த கொடுத்துருவான். இது எந்த கற்காலம், எந்த காலத்தோடு தொடர்புடைய அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம்னு கேட்பான். சரியா? ரைட். அணையை பார்த்துருப்போம். இந்த ஆர்டரில் தான் வரும். பேலியோலித்திக்கு, இதில் மீசோலித்திக் நடுவில் கட் ஆயிடுச்சு. அப்புறம் நியோலித்திக், அப்புறம் பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் ஏஜுக்கு அப்புறம் தான் காப்பர் ஏஜ் வரணும். அப்புறம் பிரான்ஸ் ஏஜ், அதுக்கப்புறம் அயன் ஏஜ் வரும். அப்போ நம்ம அயன் ஏஜ் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆண்டுக்கு முன்னாடியே இருந்துச்சு? 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கு. கிமு 300, சரி கிமு 3000 அப்போவே. ஆனால் இவனுங்க பிரான்ஸ் ஏஜ் சொல்கிறானுங்களே, சிந்து சமவெளி நாகரிகம், அதோட காலம் எவ்வளவு? கிமு 3000லேருந்து 1500 வரைக்கும். 3000லேருந்து 1500 வரைக்கும். அதோட நம்ம முன்னாடி முற்பட்ட சமூகம் எங்கே இருக்கிறோம்? கீழடி. இதெல்லாம் அதெல்லாம் சிலபஸில் இருக்குது, பார்ப்போம். காயின்ஸை பற்றி இருக்கு இல்லையா? பழைய கால காயின்ஸு, அதை பற்றி படிக்க என்னவாமா? நியூமிஸ்மேட்டிக்ஸ். அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் என்னது? கல்வெட்டு. கல்வெட்டை பற்றி படிக்கிறது எப்பிகிராஃபி. கிராஃப்னா எழுதுறது, சம்திங் அந்த மாதிரி அர்த்தம். சரியா? எப்பிகிராஃபி. எப்பின்னா உள்ள, அந்த மாதிரி. கல்வெட்டு என்ன பண்ணுவாங்க? இதில் செதுக்கி பள்ளம் பண்ணி விடுவாங்க. அதாவது அதுக்கு பேர் எப்பிகிராஃபி அப்படின்றாங்க. நாணயவியல், கல்வெட்டியல். பாருங்கள், அதுக்கு போய் நம்ம அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணணும். இங்கே தேவையே இல்லை. நம்ம தானே கல்வெட்டை பற்றி படிக்கிறது, நாணயங்களை பற்றி படிக்கிறது அப்படின்னு. அதனால தான் தாய்மொழியில் படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. இது வேணுமா? ரைட். வரலாற்று ஆதாரங்கள். தொல்பொருள், அவங்க பயன்படுத்தின பொருள் எதெல்லாம் சார் அப்படின்றாங்க. எதெல்லாம்? பானை, பயன்படுத்தின பானை, பொம்மை, அப்புறம் கருவிகள், அணிகலன்கள் எல்லாம் கிடைக்குதா? இப்போ கூட தமிழ்நாட்டில் எங்கேயோ தங்கம்லாம் கிடச்சிருக்குது. கரண்ட் அஃபேரில் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்தது நாணயங்களில் இந்த மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கும். பொம்மை கும்மெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து கல்வெட்டுகள்லாம் வந்துட்டு எழுதப்பட்ட ஆவணம் தான். கோயில் கல்வெட்டு, பாறை கல்வெட்டு, உலோகத்தூண், இதெல்லாம் செப்பேடு. யாருக்காவது ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாங்க, ராஜா, அதெல்லாம். அது மாதிரி நினைவு சின்னங்கள். ஓ, இப்படி வருதா? சரி. இதெல்லாம் வந்து என்னது? தொல்பொருள் சான்றுகள். நம்ம கிடைச்சக்கூடிய பொருள்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. அதுபோக எழுதப்பட்ட இலக்கியங்கள், காப்பியங்கள், வெளிநாட்டு பயணிகள் அப்போல்லாம் இந்த பக்கம் விசிட் அடிச்சிருப்பானுங்க, அவனுங்க எழுதி வச்சுருப்பானுங்க. இப்போ எக்ஸாம்பிள், மார்க்கோ போலோ, ஹுவான் ஸ்வாங், ஃபாகியான், சீனாவிலேருந்து வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர். அவங்களாம் எழுதி வச்சுருப்பாங்க. யுவான் ஸ்வாங், ஃபாகியான்லாம் அவங்க நூல்லேருந்து தெரியுது நமக்கு. அதில் இலக்கியங்கள். இந்திய ஆசிரியர்களுடைய நூல்கள், நம்ம இந்திய ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க ரிசர்ச் பண்ணி. நாட்டுப்புற கதை பாடல்கள் இருக்கு, அதில் நிறைய விஷயம் இருக்கும். நாட்டுப்புறம். மதச்சார்புள்ள இலக்கியம், இதெல்லாம் மதச்சார்பற்ற இலக்கியங்கள். அடுத்து மதச்சார்புள்ள இலக்கியங்கள், இதிகாசம், புராணம், பக்தி இலக்கியம்லாம் இருக்கா? கடவுளை பாடுறது. அப்போ ராஜாவை பற்றியும் பாடியிருப்பானுங்க. இதிகாசங்களுக்கு எடுத்து ராமாயண மகாபாரதங்களை சொல்கிறாங்க. அடுத்து தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் வந்து என்னது? பக்தி இலக்கியங்கள். தமிழ்நாட்டு வரலாறில் அது
தமிழில் சிலபஸ்லேருந்து இப்போ பக்தி இலக்கியத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே என்னது அறிவுக்கு புறம்பாக இருக்குது. சும்மா பாடுறத நான் அவன் வச்சிருக்க நம்பிக்கையை வச்சு பாடுறது. அந்த பக்தி இலக்கியங்களை வச்சு தான் இவரே சொல்லுவார், காட்டு முராண்டி மொழியடா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் தான் என்ன இருக்கும், கடவுள் வந்து கேட்டவுன்னா அடியார் என்ன பண்ணுவார், அவர் குழந்தைய தலையை வெட்டி சமையல் பண்ணி கொடுப்பாரு. கொடுத்தா அவன் மனைவியும் கூட அனுப்பி விட்ருவார், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பல பக்தி இலக்கியங்களில் இருக்குது. அப்படி கடவுள் மேலே லவ் வைக்கணும்னா என்ன பண்ணுமா, அவன் குழந்தையவே வெட்டி சமைச்சு கொடுக்கணுமா கடவுள் வந்து கேட்டால். அதெல்லாம் நல்லா இருக்குது. அதனால தான் அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ டிஎன்பிசி சிலபஸில் இல்லை. அடுத்தது வலிமை மிக்க பேரரசர் யாரோட காலம்னு பார்த்தோம், அசோகர். பண்டைய கால இந்தியாவில் யாரோட பேரன் இவர், சந்திரகுப்தன் மௌரிய. எப்போ வருவார், கிமு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில் இருப்பார். கிமு. எந்த பரம்பரை, மௌரிய பரம்பரை. சரியா, சரி. அவங்களுடைய நாட்டோட தலைநகரம் எது, தலைநகரனால எந்த ஏரியா, எந்த நாடு வந்து பெருசாச்சு எல்லாத்தையும் அவங்க சொல்லுங்கள் சத்தமாக. மகதம். மகதங்கிறது இப்போ உள்ள எந்த மாநிலம், பீகார். அப்போ வளமையான மாநிலம். இப்போ எப்படி இருக்குது, இன்றைக்கி இந்தியாவிலே ஏழ்மையான மாநிலம் பீகார். அவ்வளோ வரி பணத்தை செலவு பண்ணுறானுங்க, ஆனால் என்ன ஆகல, டெவலப் ஆகலை. அதை கூட நம்ம மினிஸ்டர் சொல்லியிருப்பார், எங்கள் வரி பணத்தை வாங்கி நாம் அன்றைக்கே பேசணும். நம்ம அதை வாங்கி செலவு பண்ணி என்ன டெவலப் பண்ணி வச்சுருக்கிறேன்னு கேள்வி கேட்டார், பதிலே இல்லை. யார், பிடிஆர் பள்ளிவேல். இவர் எந்த மதத்தை பின்பற்றினான்னு பார்த்தோம், புத்த மதத்தை. அது இல்லாமல் அவருக்கு முன்னாடி அவர் கூட பிறந்தவர் 100 சகோதரர் இருக்கலாமா. ஆட்சிக்காக 99 பேரை கொண்டு போடுவாராமா. அதுக்கப்புறம் இவர் ஒரே ஒரு சண்டை தான் போட்டிருப்பார் அசோகர். சரியா, சொன்னேண்ணா அதை பற்றி. கலிங்கப்போர். கலிங்கன்னா இப்போ உள்ள ஒடிசா. இப்போ உள்ள ஒடிசா நாடு. இங்கே ஒரே ஒரு சண்டை தான் போடுவார். அந்த சண்டையிலே அவங்க அண்ணன் தம்பி 99 பேரை கொண்டப்பெல்லாம் அவருக்கு மனசே மாறல, பாவம். அவர் இந்த கலிங்கப்போர் அடுத்தவனை போய் அடித்து கொன்று ரத்தாராக ஓடுதாமா. அப்போ தான் மனசு மாறுறாரு, அடாடா அப்படின்ட்டு. அண்ணன் தம்பி கொண்டப்பெல்லாம் மாறலை. அவர் போய் அடித்து கொண்டுட்டு இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், போர் புரிய மாட்டேன்னு முடிவெடுப்பார். அதுக்கு பேர் தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மான்னு சொல்லுவாங்க, தம்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து புத்த மதத்தை பின்பற்றுவார். இவங்க தாத்தா வந்து சமண மதத்தை பின்பற்றுவார், சந்திரகுப்த மௌரியர். சரியா, இவர் புத்த மதம். எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. தர்மா தம்மா அப்படி சொல்லுவாங்க. அதை பின்பற்றுவார். மக்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்குவார். அந்த புத்த மதத்தை பின்பற்றினால இந்த நரபலி கொடுக்கறது அதெல்லாம் தடை போடுவார். அதேமாதிரி தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னாக்கா ரொம்ப கை எடுக்கிறது, கால் எடுக்கிறது, தலையை வெட்டுறது, அந்த மாதிரி தண்டனைகள்லாம் ரத்து செய்வார். சரியா, ரோடு போடுவார். மக்களுக்கு தேவையான நல்லது எல்லாமே செஞ்சு கொடுப்பார். அதிலிருந்து யார், புத்தர். சரி, யார், அசோகர். அதான் சொல்கிறாங்க. பாருங்க, அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தம் வாழ்வையை அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. இந்து மதம் கிடையாது, அது என்ன மதம், புத்த மதம். இந்துன்ற வார்த்தை கிடையாது. புத்த மதம் எதுக்காக தோன்றுச்சுன்னு பார்த்தோம், அந்த பிந்தைய வேத காலத்தில் வந்த தவறான விஷயங்களுக்கு எதிராக உருவானது தான் பிராமணியம். பிராமணியர் இல்லையா, பிராமணிசம். அதில் உள்ள அந்த அடுக்குமுறை, கல்வி மறுக்கிறது, தர்மன்னு சொல்லிட்டு அவன் குலத்தொழிலை செய்ய வைக்கிறது, ஜாதி அடக்குமுறை, பெண்ணடிமை, இது எல்லாத்தையும் எதிர்க்கிறார் இவர். வெற்றிக்கு பின் போரை துறக்கிறார். எந்த போரோட வெற்றிக்கு பின், கலிங்கப்போர். கேள்வி இதெல்லாம். விலங்குகளுக்கு மருத்துவமனை அப்பயே அமைச்சு கொடுத்துட்டாராமா. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கா. சென்னையில் திட்டம் கேட்பாங்க, கரண்ட் அஃபேரு. நான் சிஎம் ஃபோட்டோவை போட்டாக்க இவன் ஏன்னா அரசியலில் பேசுகிறான்னு அது கரண்ட் அஃபேரில் வரும், போய் பாருங்கள். நிறைய பேர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
சிஎம்மாக இருக்கும் பொழுது அவங்க கொண்டு வர திட்டம் அரசாங்கம் அதான் கரண்ட் அஃபேர். அதுக்கு தான் அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஆமாம், அதில் ஒருத்தன் அந்த காலேஜ் குரூப்பில் ஊருன்னு ஏதோ கிண்டல் பண்ணி ஒரு அந்த இது பொம்மை போடுவாங்கள்ல, அதை போட்டிருந்தான். அவனுக்கு விவரம் அவ்வளோதான், என்ன பண்ணுறது. அதேமாரி சாலைகள்லாம் அமைச்சிருப்பார், கிராண்ட் ட்ரங்க் சாலை எல்லாம் அமைச்சிருப்பாங்க. இப்போயும் இருக்கார், பயன்பாட்டில் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் ரொம்ப தூரத்துக்கு அமைச்சிருப்பார் அப்போவே அந்த காலத்துலேயே. எதுக்கு சார்னா மக்கள்லாம் அது வழியாக பிரயாணம் செய்கிறதுக்கு. சாலைகள் அமைச்சதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார், சாலை ஓரத்தில் மரங்கள்லாம் நட்டு வச்சுருப்பார் நிழலில். இப்போ மாதிரிலாம் இல்லை. அப்போ நடந்து போகணும், மாட்டு வண்டியில் போகணும். சாலை அமைக்கிறதுனால என்ன நன்மை ஏற்படும்? உங்கள் ஊரில் விளையிற பொருளை கொண்டு போய் பக்கத்து ஊரில் விற்கலாம் நீ. அப்போ உனக்கு வருவாய் பெருகும். வருவாய் பெருகுனா நீ நிறையா வாங்கி சாப்பிடுவ. நீ எவ்வளோ எந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட்றோமோ அப்போ தான் அதை வச்சு தான் என்ன ஆகுது, உன்னுடைய எதை தீர்மானிக்கிறாங்க, வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். சரியா? ரைட். ஒரு நாடு வல்லரசு, வளர்ச்சி அடைஞ்ச நாடுங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் நல்ல வாழ்க்கை தரத்தோடு வாழ்கிறாங்க அதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க, எவ்வளோ மக்கள். அடுத்தது நம்ம தேசிய கொடியில் 24 சக்கர, அதாவது ஆரங் இருக்கா தேசிய கொடி மையத்தில். அசோக சக்கரம் இருக்குல்ல, பேரே அசோக சக்கரம் தான். அதில் மொத்தம் எத்தனை, இந்த இது ஒவ்வொன்றும் ஆரம் தெரியலையா, ரேடியஸ் மேக்ஸில் படிச்சிருப்போம். ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு ஆரம், மொத்தம் எத்தனை இருக்குமாமா, 24. அது அசோக சக்கரம் தான். அசோகரோட கல்வெட்டு தூண் இருக்கும், அதிலேருந்து எடுத்தது தான் அது. சார்நாத் தூண் இருக்குல்ல, அங்கே இந்த சார்நாத். ஒவ்வொன்றும் கேள்வி, இது கேள்வி, இது கேள்வி, அது மாதிரி இது எல்லாமே எப்படி வேணாலும் கேட்கலாம். பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் அவரை பற்றி எங்கேயுமே சொல்லலை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்திய வரலாற்று நூலில் எங்கேயுமே சொல்லப்படல. இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றியே கண்டுபிடிக்கிறானுங்க ஒவ்வொன்றா. அசோகர்னு ஒருத்தர் தான் அப்படின்ட்டு. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் புத்த மதம், வேறு மதத்தை பின்பற்றாரு, பிராமணிசத்துக்கு எதிரானவர் அவர். யார்? அசோகர். சொல்ல மாட்டானுங்க அதெல்லாம், அதனால சொல்லலை. இங்கிலீஷ்காரன் வந்தவொன்னு தான் அதெல்லாம் நோண்டுறானுங்க. வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்காம், இவங்க தான் வந்து இந்தியாவில் இருந்த அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருப்பாங்க. இவங்க பீரியடில் தான் அதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு எடுக்கிறாங்க வெளியில். அசோகர் குறித்த வரலாற்று ஆவண நூலகம் முதல்ல எழுதினவர் யார்? சார்லஸ் ஆலன். இவங்க ரிசர்ச் பண்ணி வெளியில் சான்றுலாம் எடுத்துகிட்டு வராங்க, அதை வச்சு இவர் எழுதுகிறார், சார்லஸ் ஆலன். த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் என்னன்னு அர்த்தம்? இழந்த கடைசி கிடையாது, LAST தான் லாஸ்ட்டு, அது கடைசியாக வந்ததுன்னு அர்த்தம். இது வந்து என்னது, இழந்த, அதில் சொல்லியிருக்காங்க. சாஞ்சி ஸ்தூபி, இதுதான் சாஞ்சி ஸ்தூபி. இதை பார்த்தா இது மாதிரி இருக்கு. ஈசா யோகா, இதை காப்பி அடித்து கட்டினது தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. சார்நாத் கருத்தூள், இதான் இந்தியாவோட எம்பளமா, அதில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் சக்கரம். இது இவரோட காலத்தை சேர்ந்தது. இங்கிலீஷ் வார்த்தை இதெல்லாம். ஆதாரங்கள், சோர்சஸ். ஆன்செஸ்டர்னா முன்னோர்கள். தம்மா யார் பின்பற்றுனா? அசோகர். மானுமெண்ட்னா நினைவு சின்னம், இதெல்லாம் அசோகர் காலத்தை சேர்ந்தது, இன்னும் இருக்குது அங்கே அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மானுமெண்ட்ஸ். அப்போயே பாருங்கள் இவ்வளோ அழகாக சிங்கம் இது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சிங்கத்தை எங்கே வச்சுருக்கானுங்க? அதில் ஓகே, நம்ம இந்திய அரசாங்கத்தோட அங்கே இருக்குது. இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் வச்சுருப்பானுங்க பாருங்கள் இந்த இதை,
ஆனால் அது உருன்னு பயங்கரமாக கொடூரமாக இருக்குது. இது சிங்கமே சாந்தமாக இருக்கும், அது உருன்னு எல்லாத்தையும் கடிக்கிற மாதிரி இருக்கும். அது பாருங்கள், கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பேப்பரில் வந்தது. ஆமாம், சர்வாதிகாரம், அரசாங்கம் வந்து சர்வாதிகாரமாக மாறப்போகுதுக்கு அதுக்கான எவிடன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. புது பார்லிமெண்ட் கட்டிடம் இருக்குல்ல, அதெல்லாம். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். பழங்கால மனிதன் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். ஓகே. பழைய கற்கால மனிதன் வேட்டையாடச் செல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். சரி. குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கிய போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தினால் அறிந்து அவனுக்கு இப்போ எதானே பண்ணுது, அவனுக்கு எதாவது அவன் குலைக்கும் பாருங்க. ரெண்டுமே சரி, ரெண்டும் சரி. இதற்கு சரியான காரணம், அதனால தான் வளர்த்துறான் கூட. இப்போ வரைக்கும் இருக்குல்ல வேட்டையாட கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகலாய்வுகள் மூலம் தோண்டி எடுக்கப்படுகிறது. ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன். அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது. எதோடு தொடர்புடையது? எது? அருங்காட்சியகம். அருங்காட்சியகத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு அருங்காட்சியகம் கொண்டு வந்தாங்களே, எதுக்கு? கீழடி அருங்காட்சியகம் இருக்கா, ஆன்லைனில் போட்டு பார்க்கலாம், பாருங்கள். கரண்ட் அஃபேரில் வரும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதுக்கு? நம்மளாம் போய் பார்க்குறதுக்கு. உலக நாடுகள் ஆராய்ச்சி அதெல்லாம் எடுத்துக்குவானுங்க எவிடன்ஸாக. சரியா? ஆமாம். ஏன்னா அவனுக்கு வரலாற்றை மாற்ற பார்க்குறானுங்க. அதுக்காக தான் ஆப்போசிட் வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்தால் செய்வானுங்க, அவனுங்க அடிமை செய்ய மாட்டானுங்க, பேசாமல் விட்டுருவானுங்க. அதனால தான் அப்பையிலேருந்து அந்த குரூப் இருக்குல்ல, ஏ போட்டு வந்திருக்கோம், அந்த குரூப்பை இவனுங்க தாங்கிக்கிட்டே வருவானுங்க. ஏன்னா அவனுங்க உண்மையை பேச மாட்டானுங்க, நமக்கு அடிமையாக இருப்பானுங்க. சரியா? அது மாதிரி தவறான இணையை கண்டுபிடிக்கணுமா? வெரி குட், கரெக்ட். வரலாற்று ஆதாரம். ஓகே. குகை சுவர்களில் தான் ஃபஸ்ட்டு பாறை ஓவியங்கள்லாம் இருக்கும். பழைய கற்கால மனிதன் கற்கருவிகளை பயன்படுத்தும். ஆட் ஒன் அவுட். பல வண்ணங்களில் இருக்காது. அப்போ என்ன போய் வண்ணம் இருக்க போகுது? ஒன்றும் கறிக்கோட்டை இல்லை ஏதாவது சுண்ணாம்பு கல் அந்த மாதிரி. ஆமாம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகை, மரப்பொந்து. வரலாற்றின் தந்தை ஹெரோடட்டஸ். ரைட். கிரேக்கர். அதை பற்றி படிக்கல நம்ம, எங்கும் ஏதாவது இருந்திருக்கும், உள்ளே இருந்திருக்கும். ஹெரோடட்டஸ் தான். பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் தேச ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள். அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? நம்ம கிருத்திகா. அடுத்தது 23. யார் அது? அது நான் ஏதாவது கிரிக்கிரிப்பேன், அதை விட்டுருங்க. ரைட். அடுத்தது அடுத்தது பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. சரியா? சரி. பழைய கற்காலம் அந்த மேப் பார்த்தோம்ல, அது பழைய கற்காலம் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியில் பாதுகாப்பு. கரெக்டா? கரெக்ட். அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்பயும். அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. கரெக்டு தான். நாடு முழுவதும், ஒரே நாடெல்லாம் சொல்ல முடியாது, வெளிநாடுகளுக்கும் பரப்புனார், அப்படி தான் சொல்லணும். அசோகர் காலத்தில் ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் அனுப்பி விட்டுருப்பார். அதேமாதிரி தென்னிந்தியாவுக்கெல்லாம் வந்தது. எல்லாமே வேறு வேறு நாடு தானே, ஒரே நாடெல்லாம் கிடையாது. பாறை ஓவியங்கள். இந்த பாறை ஓவியத்தெல்லாம் என்ன வேட்டையாடுறது இதெல்லாம் அதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எழுதப்பட்ட பதிவுகள். ரைட். ஏன் தேவாரம் வந்துச்சு, அதனால் பார்த்தேன். தேவாரம் மதச்சார்பு உள்ளது.
தேவாரம் எந்த மதத்தோடு தொடர்புடையது? இந்து மதமா? அப்போ தான் இந்து மதம் சந்து மதம்லாம் கிடையாது. சைவமா வைணவமா? அதுக்கு எவனா சண்டைக்கு வர போகிறானுங்க. சரி, சண்டைக்கு வந்தால் உண்மையை தான் பேசணும், என்ன பண்ணுறது? வருவானுங்க அரைகுறை முட்டா போயிலு. எழுதப்பட்ட பதிவு செப்பேடு. அசோகர் முகம்பு. அவ்வளோதான். இதில் அவ்வளோதான் கொஸ்டின் வரும். நான் சொன்ன கதை அந்த அங்கே எது எப்படி எப்படிலாம் கேட்பானோ அவ்வளோதான் வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க.